ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்றைக்கி நம்ம டெண்டர் ஜாக் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ரெசிபிஸ் பார்க்கலாம். முதல்ல டெண்டர் ஜாக் ஃப்ரூட் கறி, பொலஸ் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி டெண்டர் ஜாக் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு முதல்ல இந்த மாதிரி ஒரு கார்னரில் எட்ஜில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் வரும். அதுக்கு ஒரு டிஷ்யூ எடுத்து அதை தண்ணியால் நனைச்சிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெட்டுறது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக மிடில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதில் இந்த மாதிரி பால் வரும்போது அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. இதை வெட்டும் போது கைக்கு எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இதில் இருக்க ஸ்கின் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணதுக்கப்புறம் அது தண்ணியில் போட்டுக்கோங்க, அப்போ தான் கலர்லாம் சேஞ்ச் ஆகாது. இப்போது இதில் இருக்க ஸ்கின்னை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்த பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி தேங்காய் பாலில் போட்டு வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்க தேவையில்லை, நார்மல் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதோடு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இது பொரியிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக கொரக்காய் சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா வரமிளகாவை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து பட்டை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா பவுடர் ஆட் பண்ணுறேன். இது இல்லைன்னா கறி பவுடர் இல்லைன்னா மீட் மசாலா பவுடர் கூட 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க டெண்டர் ஜாக் ஃப்ரூட் பீசஸை அதில் இருந்து அந்த தேங்காய் பாலோடையே சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வரும். இப்படி வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பபிள்ஸ்லாம் வரும்போது ஹை ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடிட்டு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம். இடையில் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அதே மாதிரி வெந்திருக்கானும் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் இதை நல்லா வேகலை. திரும்ப மூடிட்டு இது கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஓப்பன் பண்ணுறேன். பாலெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. இந்த பீசஸும் நல்லா வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் திக் கோகோனட் மில்க் 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிட்டு நல்ல பபிள்ஸ்லாம் வரும்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு குக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நல்லா இந்த தேங்காய் பால்லாம் வற்றும் வரைக்கும் நீங்கள் இதை குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாலெல்லாம் நல்லா திக்காகி இருக்கு. நீங்கள் உப்பும் காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு போதாட்டி ஆட் பண்ணிக்கலாம். காரம் போதாட்டி சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெண்டர் ஜாக் ஃப்ரூட் கறியை இன்னொரு பாத்திரத்துக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக டெண்டர் ஜாக் ஃப்ரூட்லேயே ஒரு சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி துருவின தேங்காய் பூ 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் கருவேப்பிலை,
அதுக்கப்புறமா சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி. அப்புறம் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முழு மிளகு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு. எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன உரல் எடுத்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த தேங்காய் பூ மிக்சர் ஆட் பண்ணி நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பிளெண்டரில் போட்டு கூட இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதான் ஒரு ஸ்டீமர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி எடுத்த டெண்டர் ஜாக் ஃப்ரூட் பீசஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளெண்டரில் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி எடுத்த தேங்காய் பச்சை மிளகாய் மசாலாவோட இப்போ க்ரஷ் பண்ணி எடுத்த இந்த டெண்டர் ஜாக் ஃப்ரூட் பீசஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் உளுந்தம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வரமிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் ஏற்கனவே செஞ்சு வச்ச மிக்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ட்ரை ஆகி இதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அடுத்ததாக கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை இப்படி குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆகியாச்சு. இப்போது இதை சர்வ் பண்ணிக்கலாம்.